நான் என்னை பற்றியே நான் சொல்லிகிட்ருக்கேன், நான் கதறிட்டுருக்கேன், கத்திகிட்ருக்கேன். ஸோ நான் ஆக்சுவலி கொஞ்சம் இல்லை, நிறையவே செல்ஃப்லெஸ் கேரக்டர் தான். ஸோ அதனால் நான் என் வீடியோ எப்போவுமே நான் கஷ்டப்படுறேன், ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து காமனாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தெரிஞ்சுக்கணும், பேசிக் நாலேஜ் சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் சிலது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ நான் அது என்னன்னு சொல்கிறேன். பாலிட்டிக்ஸ்னால் என்னது, அரசியல்னால் என்னது அப்படின்னா, நம்ம பேசிக்காக டெய்லியும் எழுந்து பல்லு தேய்ச்சி மூஞ்சி கழுகி குளிக்கிறோம். இதுதான் இந்த பேசிக் ரொட்டீன் ஒர்க்கு தான் பாலிட்டிக்ஸ்ன்றது. ஸோ பாலிட்டிக்ஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீ அண்ணா, காமராஜர் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு அவசியமே இல்லை. இப்போ கரண்ட் அஃபேர் என்ன போயிட்டுருக்கு அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக திங்க் பண்ணணும். டிப்ளமேட்டிக்னால் கொஞ்சம் இப்படியும் இல்லாமல் இங்கே நடுநிலையாக இருந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். பட் அதுக்குன்னு பயாஸ்டாக வந்து இப்போ எனக்கு ஒரு கட்சி தான் பிடிக்கும், அதனால் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அது பயாஸ், அது அப்படி பண்ணலாம், அது ஓகே, அது நான் தப்பு சொல்லலை, அது உங்களோட விஷயம். பட் அது அவுட்டர் லெவலில் எக்ஸ்டர்னல் லெவலில் நீங்கள் அது எக்ஸ்டர்னல் லெவலில் காட்டுறீங்க, ஓட்டு போகிறது இவங்களுக்கு அது. பட் இன்னர் லெவலில் நீங்கள் யார், நம்மளை இன்னர் லெவலில் நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு பாலிட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலிட்டிக்ஸ் ஸ்டஃப் வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அது உங்களை எந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். சிலது எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் நோட் பார்த்துட்டு நான் எழுதி வச்சுருக்கேன் நோட்டில். ஸோ அதை பற்றி சொல்கிறேன். இப்போது டிப்ளமேட்டாக திங்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறது,